கோவையில் நிலவும் அரசியல் பரபரப்புகளுக்கு இடையே மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளை எதிர்கொள்ள போதிய பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் இருப்பதாகவும், தேர்தல் விதிமீறல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதியில் வேட்பாளர்கள் போராட்டம் மற்றும் பணப்பட்டுவாடா புகார்கள் எழுந்துள்ள நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், கோவை மாவட்டத்தில் கண்டறியப்பட்டுள்ள 182 பதட்டமான வாக்குச்சாவடிகளில் மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பிட்ட சில தொகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த கூடுதல் பறக்கும் படைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனனின் குற்றச்சாட்டுகள் குறித்து பேசிய ஆட்சியர், புகார்கள் வந்தவுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் விசாரணை நடத்தப்படுவதாக குறிப்பிட்டார். கோவை மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க போதிய காவல்துறையினர் நியமிக்கப்பட்டுள்ளனர். முறையான திட்டமிடல் செய்யப்பட்டுள்ளது. எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையையும் எதிர்கொள்ள நிர்வாகம் தயாராக இருக்கிறது என்றும் ஆட்சியர் உறுதியளித்தார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம தேர்தல் விதிமுறைகள் அமல்ல வந்த இடத்துல இருந்து தொடர்ந்து முழுமையாக தேர்தல் விதிமுறைகளும் சரி, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உடைய அனைத்து கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு உண்டான தனி டீம்ஸ்கள் நியமிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 116க்கும் மேற்பட்ட ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ், 90 SST ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் உள்ளிட்ட டீம்கள் ஃபீல்டில் இருக்காங்க. தொடர்ந்து எல்லா சட்டமன்ற தொகுதியில ஃபீல்டில் இருக்காங்க. குறிப்பிட்ட சில கான்ஸ்டிடுவன்சியில கூட நம்ம கூடுதல் டீம்ஸ் கூட டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு கூட முழுமையாக ஃபீல்டில் இருந்து வருகின்ற எல்லா கம்ப்ளைண்ட்ஸ், அது நம்ம கண்ட்ரோல் ரூம் இருக்கட்டும், சிவிஜியில் இருக்கட்டும், எல்லா கம்ப்ளைண்ட்ஸுக்கு உடனுக்குடன் வந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை உண்டான எல்லா ஏற்பாடுகளும் நம்ம பண்ணிட்டு நம்ம கண்ட்ரோல் ரூம் மூலமா முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது.